ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது டேலி பிரைம் 6.0ல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் 6.0ல் வந்திருக்கு. பட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்லி எக்ஸலில் இருந்து எப்படி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு டேலி உள்ளார புஷ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பேங்க் போர்ட்டலில் இருந்து டவுன்லோட் பண்ண எக்ஸல் மட்டுமே, அது இல்லாத அதில் எதுவுமே எடிட் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, எந்தெந்த பேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய லிஸ்ட் இருக்குது. பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட் த்ரூ எக்ஸல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 104 பேங்க் பக்கமாக நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி ஒரு ப்ராக்டிஸ்னர் ஒரு பிஸ்னஸ் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் கவர் ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். இம்போர்ட் எக்ஸல்னு போட்டு 1/4/2024 பண்ணிக்கலாம். ஒரு லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் லெஜர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றது நான் இப்போ பிக் பண்ணிக்கிறேன். இது கம்பல்சரி இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபார்மேட்டாக இருந்தால் இந்த இது தான் பிக் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸலில் இருக்குது. பேங்க்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணினது தான் இருக்குது. இது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்றோம். ஓகே, இப்போ டேலி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இம்போர்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது, எந்த பேங்க் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த இடத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். இது ஒரு பேங்க்குக்கு ஒரு விதமாக இருக்கும். என்னென்ன சப்போர்ட் ஆகுதுன்றது எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மெனுவில் சப்போர்ட் ஆகிற டாக்குமெண்ட்டாக இருந்தால் அது மட்டும் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நான் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விட்ராயல் உள்ளார போகிறேன். ஸோ இந்த ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம் பேங்க்கில் இருந்து நமக்கு டேலி உள்ளார ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா ரெஸ்பெக்டிவ் லெஜருக்கு 1 by 1ஆகவும் பண்ணலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணியும் பண்ணலாம். நான் 2 சுச்சுவேஷனும் எப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ ரைட் சைடில் கிரியேட் வவுச்சர் அப்படிங்கிறதா இருந்தது அப்படின்னா ஒரு வவுச்சரும் கிரியேட் பண்ணி ஒரு லெஜரையும் ரெஸ்பெக்டிவ் லெஜருக்கு மாற்றுறது. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக இது எந்த லெஜருக்கு போகணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே டேலியில் லெஜர் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏடிடபிள்யூ அப்படின்றது இருக்குது இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் F அழுத்துறேன். ஏடிடபிள்யூன்றது ஃபில்ட்ரு பண்ணுறேன். இது எல்லாத்தையும் 1 by 1 அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ F7 ரைட் சைடில் F7 இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த மேலே பார்த்தீங்களா, இப்போ காமன் லெஜர் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த லெஜர் அப்படின்றது 1 by 1ஆகவும் மாற்றலாம். பட் இது எல்லாமே கேஷ் தானே. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போய் காமன் லெஜரில் கேஷ் அப்படின்றது என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா இது எல்லாமே கேஷில் உட்காந்துடும். ஸோ நான் இப்போ எண்ட் ஆஃப் த லிஸ்ட் கடைசி இதுக்கு போயிட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு மார்க் பண்ணி இப்போ பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் இருக்கிறது இந்த ப்ளூ கலராக இருக்கிறது. வவுச்சர் க்ரியேட் பண்ணிடுச்சு, பட் இன்னும் சேவ் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மார்க் ஆஸ் ரெகுலர் அப்படின்றது கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே எது செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே வவுச்சிங் ஆயிடுச்சு அப்படின்றது. அதை போய் பார்க்குறதா இருந்தால் லெஜர் வவுச்சரில் கேஷில் உள்ளார போனோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்ட்ரு பண்ணி இதில் போஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பேக் வந்துடுறேன். திருப்பி பார்த்தீங்கன்னா NWD அப்படின்றது இருக்குது. திருப்பி கண்ட்ரோல் F போடுறேன். NWD அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இது டோட்டலாக இதையும் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்றா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு செலக்ட்டு
அந்த செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்தோம்னா செலக்ட் ஆல் ஆயிரும். நான் அகைன் வந்து ரைட் சைடில் F7 அப்படின்றது கொடுக்கணும் இல்லையா. ஸோ F7 கொடுக்குறேன், மேலே பின்னாடி போகிறேன், கேஷ் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுறேன். ஸோ இதுலேயும் செக் பண்ணிக்கிறேன், இங்கேயும் வந்து மார்க்குன்னு கொடுத்துட்றேன், எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அந்த ரெஸ்பெக்டிவ் கேஷ் லெஜருக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்கிற வவுச்சர் இங்கே இருக்குது இல்லையா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் F7 கிளிக் பண்ணுறேன். நமக்கு டேலியில் லெஜரில் இருந்து ஒவ்வொன்றா இருந்தது அப்படின்னா அந்த ட்ராப் டவுன் மெனுவில் நம்ம என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம நரேஷனை பார்த்துட்டு இதுவும் பண்ணலாம். எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து சஸ்பென்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றணும் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு இதில் ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறேன். சஸ்பென்ஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே சஸ்பென்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே காமன் லெஜரில் போட்டிங்கன்னா எல்லாமே சஸ்பென்ஸில் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl A அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே சஸ்பென்ஸில் போய் அப்டேட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து அந்த வவுச்சர்லேருந்து நம்ம திருப்பி எந்தெந்த லெஜருக்கு ரீப்ளேஸ் லெஜரை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இல்லைன்னா ஒன் பை ஒன் இங்கேயே நம்ம வந்து எடுத்துகிட்டு பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு 1500 வவுச்சரை வந்து உள்ளார இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜரில் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேங்க் டேலி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஓகே, இப்போ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் லெஜர் வவுச்சரில் HDFC பேங்க் உள்ளார போய் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து F6 கொடுத்தேன்னா மந்த் வைஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் டெபாசிட் மட்டும்தான் எடுத்து ஃபில்டர் பண்ணேன். அதே மாதிரி எல்லாமே டெபாசிட்லாம் இது உள்ளார ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த டேட் வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு அப்படி தான் வரும். டெமோன்றதுனால ஸ்டேட்மெண்ட் ஜனவரி வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இதையும் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு உள்ளார போகிறேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், F7 கொடுக்குறேன். நான் இங்கே போய் சஸ்பென்ஸ் லெஜர்லேயே மாற்றிட்டு நான் அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ரெஸ்பெக்டிவ் லெஜரில் மாற்ற போகிறேன். ஸோ இங்கே எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே இருக்கிறதெல்லாம் அந்த லெஜரில் போஸ்ட் பண்ணும். ஓகே, எல்லா என்ட்ரியும் வந்துருச்சு. இது ஓப்பனிங் மட்டும் இதில் போட்டிங்கன்னா க்ளோசிங் டேலி ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம்.